நதிநீரை பெற்றுத்தராத தமிழக அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இரட்டை பொருள்படும்படியான கருத்து ஒன்றை தெரிவித்தது சர்ச்சை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தாவேக நிர்வாகி தஞ்சை போலீசில் புகார் தெரிவித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் வீட்டுக்கு சென்று அவரை கைது செய்ய முற்பட்டனர். கைது செய்ய வந்த காவலர்களை முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தடுத்து நிறுத்தினார். பின்னர் திமுக மூத்த தலைவர்கள், வழக்கறிஞர்கள் உதயநிதியின் வீட்டுக்கு வந்து போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். எந்த வழக்கின் கீழ் நடவடிக்கை எடுக்க வந்திருக்கிறீர்கள்? மக்கள் பிரதிநிதியை கைது செய்ய சில வழிமுறைகள் உள்ளது, அதை ஏன் பின்பற்றவில்லை என்று கேள்வி எழுப்பினர். இதற்கிடையே உதயநிதியை கைது செய்ய தடை கோரி திமுக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்த நீதிமன்றம் 12 மணி வரை கைது செய்யக்கூடாது என்று தெரிவித்தது. இருப்பினும் 10:30 மணி அளவில் போலீசார் உதயநிதியை கைது செய்தனர். போலீஸ் வேனில் ஏற்றி அவரை தஞ்சை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். உடன் திமுக மூத்த நிர்வாகிகளும் வேனில் சென்றனர். உதயநிதி கைது செய்யப்பட்டதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திமுக தாக்கல் செய்த வழக்கை நீதிமன்றம் விசாரித்த போது உதயநிதியை சிறையில் அடைக்கும் நோக்கமில்லை என்றும் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்படுவார் என்றும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து விசாரணைக்கு பிறகு இன்றே உதயநிதி விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து தஞ்சை காவல் நிலையத்துக்கு பதிலாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் உதயநிதி. அங்கு 90 நிமிடங்கள் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட பிறகு நேற்றிரவு அவர் விடுவிக்கப்பட்டார். தன்னை கைது செய்தது குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நான் யாரையும் புண்படுத்தும் நோக்கில் பேசவில்லை. நான் பேசிய கருத்தை அரசியல் நோக்கங்களுக்காக தவறாக சித்தரித்து வெட்டி ஒட்டி பரப்பியுள்ளனர். பெண்கள் குறித்து நான் தவறாக பேசவில்லை. என் பெற்றோர் என்னை அப்படி வளர்க்கவில்லை. என் குடும்பத்திலும் பெண்கள் இருக்கிறார்கள். காவிரி பிரச்சனையில் தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தேன். அதிலிருந்து திசை திருப்பவே இதை செய்திருக்கிறது தாவேக அரசு என தெரிவித்தார். நான் யாரையும் தவறாக பேசவில்லை. முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். நேற்று பேசும்போது சொன்னேன், இந்த அரசு, குறிப்பா இந்த கட்சியை, இந்த தற்கொலை கூட்டமே அவங்களுடைய பாலிசியே வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ், டைவர்ஷன். ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எடுக்க வேண்டியது, முதலமைச்சர் ஒரு போட்டோ ஷூட் நடத்த வேண்டியது, திமுகவுடைய திட்டங்களை போய் சுற்றி பார்க்க வேண்டியது, போஸ்ட் கொடுக்க வேண்டியது, ரீல்ஸ் போடுறது, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வர சொல்லி அவங்க கட்சி பேரை சொல்லி கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸாக போடுறது, அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல அவங்களுடைய நிர்வாகிகளே இதுவரைக்கும் பல்வேறு குற்றங்களை சொல்லியிருக்கிறாங்க, பாலியல் குற்றங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாரு இந்த அரசு, இந்த முதலமைச்சர். அது மாதிரி இன்னைக்கு நேற்று நான் பேசின பிறகு அது விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற பிறகு, விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட பிறகு அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும். நாளைக்கு சட்டமன்ற வேற ஆரம்பிக்கும் போது சட்டமன்றத்தில் நிச்சயம் இந்த டாபிக் பேசுவாங்க, எதிர்கட்சி இந்த பிரச்சனை எழுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முடக்கணும்னு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இன்னைக்கு காலையில் நான் பேசாத ஒரு விஷயத்த பேசினதா திரிச்சு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை நேஷனல் மீடியா வரைக்கும் கொடுத்து பரவ வச்சு காலைல காவல்துறை என்னை கைது செய்ய போறேன்னு வந்தாங்க. நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புவது, நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்தில் நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல.
எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. உதயநிதி கைது குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், காவிரியில் தமிழகத்துக்கான உரிமையை நிலைநாட்ட துப்பில்லாத மேகதாது அணையை தடுக்க முதுகெலும்பு இல்லாத தாவேக அரசின் அலட்சிய ஆணவ போக்கை கண்டித்து தஞ்சையில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தின் எழுச்சி ஒட்டுமொத்த தமிழகத்தின் கொந்தளிப்பை உணர்த்துவதாக அமைந்திருந்தது. அதில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தாவேக அரசின் கையாலாக தனத்தை மிக கடுமையாக அம்பலப்படுத்தி விமர்சித்தார். காவிரி பிரச்சனையில் அரசின் தோல்வி வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதை மறைக்கும் வகையில், பிரச்சனையையே திசை திருப்பும் வகையில் இன்று காலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வீட்டுக்கு வந்த போலீஸ் படை அவரை அராஜகமாக கைது செய்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றுள்ளது தாவேக அரசு. பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பதன் மூலமாக உதயநிதியை மிரட்ட பார்க்கிறார்கள். நாளை சட்டமன்றம் கூட இருக்கிறது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அப்போது கேபினெட் தகுதி பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் அவையில் இருக்க வேண்டும். ஆனால் அவர் அவையில் இருக்கக்கூடாது என்று நினைத்து இந்த நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறார்கள். நாடு முழுவதும் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் காட்டிய எதிர்ப்புக்கு பிறகு கைது செய்யும் எண்ணம் இல்லை. விசாரணை முடிந்ததும் விடுவித்து விடுவோம் என்று நீதிமன்றத்தில் தாவேக அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். விசாரணை நடத்துவதுதான் நோக்கம் என்றால் சென்னையிலேயே வைத்து நடத்தி இருக்கலாமே. எதற்காக தஞ்சாவூர் அழைத்து செல்ல வேண்டும்? எதற்கு ஜாமீனில் விடுவிக்க முடியாத பல்வேறு பிரிவுகளை வழக்கு பதிவு செய்ய வேண்டும்? மக்கள் எதிர்ப்பால் பின்வாங்கியது தெரியாமல் பூசி மெழுகுகிறது அரசு. உதயநிதியை இன்றே விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் உத்தரவு தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி. ஆட்சிக்கு வந்தது முதல் தன்னையும் தனது அமைச்சர்களையும் ஆட்சியையும் விமர்சிப்பவர்களை கைது செய்யும் ஒரே வேலையைத்தான் முதல்வர் விஜய் பார்த்து வருகிறார். ட்வீட் போட்டால், வீடியோ பேசினால் கைது செய்து வருகிறார்கள். விவசாயிகள் தன்னெழுச்சியாக போராடியதை எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் போராடியதாக சொல்லப்பட்டது. நீட் தேர்வு எதிர்ப்பு பரப்புரை செய்ய சென்ற திராவிடர் கழக வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகத்தான் விவசாயிகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திய, அதில் பங்கெடுத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது கைது நடவடிக்கையை பாய்ச்சியது தாவேக அரசு. சில தலைவர்கள் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது வருந்தத்தக்கது. உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக ஏதும் பேசவில்லை, யாரையும் குறிப்பிடவில்லை. அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல் அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்புவது ஆகும். உதயநிதி தவறுதலாக பேசுகிறவர் அல்ல. அப்படியே தவறுதலாக பேசினாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்கும் இயல்புடையவர். ஆட்சிக்கு வந்தது முதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நினைக்காமல் ரீல்ஸ் கிரியேட்டராக மட்டுமே வலம் வரும் முதல்வர் விஜய் தனது பொறுப்பை உணர்ந்து இனியாவது செயல்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்துள்ள திமுக தொண்டர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும். தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்று மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் பேச்சையும் அதற்கு தாவேக அரசு எடுத்த நடவடிக்கை என இரண்டையும் கண்டித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. திரு உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்பதை நாம் பல ஆண்டுகளாக கூறி வருகிறோம். தான் இருக்கும் பொறுப்பின் மாண்பு அறியாமல் அவர் தொடர்ந்து வாய்க்கு வந்தபடி பேசுவதும், பெண்களை இழிவாக பேசுவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவரது பேச்சுக்கு வழக்கு பதிவது என்பது வேறு. ஆனால் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கும் நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரை இந்த பொய்க்கால் குதிரை அரசு கைது செய்ய துடிப்பது என்பது இது வழக்கை தாண்டிய அரசியல் பின்புலம் கொண்டதோ என்ற சந்தேகத்தை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பொறுப்பு சட்டமன்றத்தின் முக்கிய அங்கம். அந்த பொறுப்பில் உள்ளவர் இல்லாமல் முடக்கிவிட்டு சட்டப்பேரவை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பொய்க்கால் குதிரை அரசு செயல்படுவது கடும் கண்டனத்திற்குரியது. அதேபோல் நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மீதான கைது நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என இந்த அரசை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தாவேக எம்எல்ஏ இளையராஜாவுக்கு பணம் கொடுத்து குதிரை பேரம் செய்ய முயற்சி நடந்ததாக திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சேதுராஜ், கார்த்திக் ஆகியோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை எந்தவித விசாரணையும் நடத்த காவல்துறைக்கு தடை விதித்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட மாநிலமன்ற கூட்டத்தில் பங்கேற்று செயல்திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தார் முதல்வர். ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர்களின் திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் தொகை முழுமையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டார். 2026 சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்திட ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளார் முதல்வர் விஜய். முன்னதாக இப்போட்டிகளை நடத்துவது குறித்து தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்தின் நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை தொலைபேசியில் அழைத்து அவரது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர் விஜய். உயர்கல்வித்துறை சார்பில் ரூபாய் 274.46 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கல்விசார் கட்டடங்களை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதல்வர் விஜய். அதேபோல் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் காணொலி காட்சி வாயிலாக 113 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்களை திறந்து வைத்து நவீன மருத்துவ உபகரணங்களின் பயன்பாட்டையும் முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். மேலும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் 525.75 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4260 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் பெரம்பூரில் 1.43 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதல்வர் விஜய்.